டாக்டர் அங்க பாருங்க. அஞ்சலில கூப்பிடுங்க டாடி. டாடி டாடி கூட பேசுங்க. வெரி குட். பேஷண்ட்டுக்கு இப்பதான் கான்ஷியஸ்னஸ் வருது. பாப்பா கூப்பிட்டுட்டே இருமா. டாடி டாடி பேசுங்க டாடி. ப்ளீஸ் டாடி பேசுங்க டாடி. பேசுங்க டாடி. டாடி நான் அஞ்சலி வந்திருக்கேன் டாடி. டாடி 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 எல்லாமே நார்மலுக்கு வருது. பேஷண்ட் கண்முழிக்க சான்ஸ் இருக்கு. பாப்பா நீ கூப்பிட்டுட்டே இருமா. டாடி நான் அஞ்சலி சொல்றேன், எழுந்துக்கங்க டாடி. எழுந்துக்கங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி. டாடி ப்ளீஸ் டாடி. டாடி ப்ளீஸ் எழுந்துக்கங்க டாடி. கண்ணை திறந்து பாருங்க டாடி. மறுபடியும் சீரியஸா இருக்க மாதிரி இருக்கே. டாடி பேசுங்க டாடி. டாடி டாடி பேசுமா. நீ ட்ரை பண்ணுமா. கண்டினியூவா பேசிக்கிட்டே இருமா. ப்ளீஸ் டாடி எழுந்துருங்க டாடி. என்ன பாருங்க டாடி. டாடி 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 என்ன பாருங்க டாடி. டாடி டாடி எனக்கு பயமா இருக்கு டாடி. டாக்டர் இப்போ என்னாச்சு டாக்டர் தேவாக்கு? இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பண்ணுவோம். டாடி டாடி பேஷண்ட் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் நீங்க எல்லாம் வெளியில போயிருங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி டாக்டர், எப்படியாச்சும் தேவாவை காப்பாத்திருங்க டாக்டர். எங்க லெவல்ல என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேல நீங்க கடவுளை தான் வேண்டிக்கணும். டாடி டாடி ப்ளீஸ் டாடி. நான் இத்தனை தடவை கூப்பிட்டு உங்களுக்கு கேட்கலையா? ப்ளீஸ் டாடி எழுந்துருங்க டாடி. அஞ்சலி டாடிய டாக்டர் செக்அப் பண்ணணுமா? நம்ம வெளியில போலாமா? ஆண்டி டாடி பேச மாட்டேங்கிறாரு ஆண்டி. இது பாரு அஞ்சலி, டாக்டர் ஊசி போட்டதும் பேச ஆரம்பிச்சிருவாரு. வா இல்ல நான் டாடி கூடயே இருக்கேன். சொன்ன கேளுமா. வா அப்புறமா பார்க்கலாம். வா டாடி அஞ்சலி அழாதம்மா. டாடி என்ன சம்பந்தி இது? மாப்பிள்ளை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு நேற்று நீங்கள் ஃபோனில் சொன்னதும், நேற்று நைட்டே நாங்கள்லாம் இங்கே வந்து இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எந்த ஃபோனுமே வரலையே சம்பந்தி. எனக்கும் அதான் பயமா இருக்கு சம்பந்தி. எதுக்கு கடத்தனேன்னு சொல்ற வரைக்கும் போலீஸுக்கும் போக கூடாதுன்னு மிரட்டினதுனால என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி. கார் சத்தம் கேக்குது. அத்தை ஐயோ இவங்க வராங்க. என் புள்ள வரலையே. என்னாச்சு? என்னாச்சு அகிலா? விஸ்வாவை யார் கடத்துனாங்க? எதுக்காக கடத்துனாங்க? தெரியல அங்கிள். ஆனா போலீஸ்க்கு போனா விஸ்வா உயிரோடு திரும்பி வர மாட்டாருன்னு மிரட்டுறாங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஃபோன் பயமா பண்ணாங்க. இருக்கு. என் புள்ள எங்க இருக்கான்னு தெரியலையே. என்னம்மா இதெல்லாம் உங்க வேலையா? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைய நீங்க தானே கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன நீ வந்ததும் வராதுமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைய நீங்க ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க சொல்லல, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். என்னம்மா பெரியவ மாதிரி பேசுறீங்க? எங்க அத்தை எதுக்காக விஸ்வாவை கடத்தணும்? சும்மா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு கேக்குறேன். உங்க அத்தை என்ன ஒண்ணும் தெரியாத ஆளா? அகிலாக்கு நடக்க இருந்த தாலி பிரிச்சு போடுற சடங்க விஷத்தை குடிக்கிற மாதிரி குடிச்சு தடுத்து நிறுத்தினவங்க தானே? இவங்களே தான் இப்ப ஏதாவது பிளான் பண்ணி விஸ்வாவை கடத்தி வச்சிருப்பாங்க. இல்லன்னு சொல்ல பாப்போம். இது பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. அத்தை எதுக்காக நாடகம் ஆடணும்? நாடகம் ஆடுறதும் நடிக்கிறதும் அகிலாவுக்கு உங்களுக்கும் தான் பழக்கம். எங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட கேடுகட்ட புத்தியும் எங்களுக்கு கிடையாது. உண்மையை சொன்னா எங்க மேலேயே பழிய போடுறதா? நாங்க ஒன்னும் விஷயம் இல்லாம பேசலாமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோம்.
புரியுதா? இந்த பாருங்க, வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ இஷ்டத்துக்கு எதை வேணா பேச வேண்டாம். சம்பந்தி அம்மாவுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேற எவனோ ஒருத்தன் தான் மாப்பிள்ளையை கடத்திருக்கணும். வேற எவனோன்னா யாரு? உங்க மூத்த மருமகன் சுந்தரா? சொல்லுங்க, உங்க ரவுடி மருமகன் சுந்தர் தான் கடத்தி வச்சிருக்காரோ? ஏய், நீ பொம்பளை ஆச்சேன்னு பாக்குற, இல்லனா இந்த வார்த்தை பேசுனதுக்கு உன் நாக்கு அறுத்துருப்ப. இல்லனா என்ன பண்ணுவ? உன் ரவுடித்தனத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத. அகிலா இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக ஆளுங்களை வச்சு அடிச்சு அவ கர்ப்பத்தை கலைச்சு வந்தானே நீ ஏன் விஸ்வாவை கடத்தி வச்சிருக்க கூடாது? இல்லம்மா, நீங்க ஏதோ இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒழுங்கா மரியாதையா விஸ்வாவை எங்க ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறீங்கங்கறத சொல்லுங்க. இல்ல போலீஸ கூட்டி வந்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்க வேண்டி இருக்கும். நீ என்ன போலீஸுக்கு போற? நானே பேசுறேனே. போலீஸுக்கு போனா விஸ்வா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு நீ போன் எல்லாம் பண்ணாதப்பா. அம்மா, அவங்க மிரட்டுறாங்கிறதுக்காக போலீஸுக்கு போகாம இருக்கலாமா? இல்லனா இந்த மாதிரி கண்டவங்களாம் வந்து நம்ம வீட்டுல மிரட்டிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு அது எவ்வளவோ பெட்டர். இத பாருங்க, போலீஸ்ல சொன்னாதான் அவங்க விஸ்வாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. ஆமா மாப்பிள்ளை, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ இல்லங்க, போலீஸுக்கு போன் பண்ணா என் புள்ள உயிருக்கு ஏதாவது ஆயிடும். ஒண்ணும் ஆகாது அத்தை. அதோ போன் அடிக்குது. அப்பா, அதோ அந்த கடத்தல்காரனா தான் இருக்கும். அந்த போன் எடுப்பா, போன் எடு. ஹலோ ஹலோ, என்ன வாய்ஸ் புதுசா இருக்கு? ஏய், யாரா நீ? எதுக்காகடா விஸ்வாவை கடத்தி வச்சிருக்க? அத முதல்ல சொல்லு. மாப்பிள்ளை, ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. என்னடா அந்த கிழவி அழுது புலம்பி உங்களை எல்லாம் வர சொல்லிட்டாளா? எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன பண்ண போறதா உத்தேசம்? போலீஸுக்கு போக போறீங்களா? போலீஸ் கிட்ட போனா என்ன நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லணுமா? விஸ்வாவோட உயிர் இருக்குல்ல, உயிர் அது அவங்கிட்ட இருக்காது, பறந்து போயிடும். இதுக்கு மேலேயும் நீ போலீஸ் கிட்ட போவியா? டேய், உண்மையை சொல்லு. விஸ்வாவை நீதான் கடத்தி வச்சிருக்கியா? அப்படி நீதான் விஸ்வாவை கடத்தி வச்சிருக்கீங்கன்னா இப்ப உடனே பேச சொல்லு. ஏண்டா, ஏன் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? விஸ்வா பேசினாதான் நம்புவியா? நீ ஒண்ணு செய், உன் செல் நம்பரை கொடு. அதுல விஸ்வா எப்படி இருக்கான், எந்த கோலத்துல இருக்கான்னு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அத பார்த்து நீ தெரிஞ்சுக்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல விஸ்வாவை பேச சொல்லு. ஏய், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், புரியுதா? உன் செல் நம்பரை சொல்லு. ஓகே, இப்போ உனக்கு ஒரு போட்டோ வரும், அத பாரு. அத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். Let's save lungi. Covered the upper body is angi. The fabric which is covered the lower body is lungi. No buttons, no nada, no zip. If you have a lungi, you can sleep anywhere. You can play chess. கட்ட போட்ட லுங்கில இல்லையா? தான் இப்போ சாடுங்க. It's a game board. விஸ்வா, நீ ஐயோ என் புள்ள, ஐயோ என் புள்ள இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. அழாதீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை எப்படி நான் காப்பாத்த போறேன்? ஹலோ, என்னப்பா போட்டோவை கண்குளிர பாத்தீங்களா? இப்பயாவது விஸ்வா எங்க கஸ்டடியில தான் இருக்கான்னு நம்புறீங்களா? டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எதுக்காக விஸ்வாவை நீ கடத்தி வச்சிருக்க? அத 1 மணி நேரம் கழிச்சு சொல்றேன். அது வரைக்கும் போலீஸுக்கு போகாம என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இரு. ஓகே? என் பிள்ளை எப்படி நான் காப்பாத்த அத்தை போறேன்? அழாதீங்க அத்தை. ஐயோ அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. விஸ்வாவுக்கு விஸ்வாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அங்கிள் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். விஸ்வாவை கொன்னுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏதாச்சும் பண்ணி விஸ்வாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். எப்படிமா காப்பாத்துறது? கடத்தினவ ஏன் கடத்தினா, எதுக்காக கடத்தினான்னு ஒரு விவரமும் தெரியலையே. அவ என்ன கேட்கறான்னு தெரிஞ்சா தானே நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். எதுவும் தெரியாம என்னமா பண்ண முடியும்? நீயே சொல்லு.
போலீஸுக்கும் போகக்கூடாதுங்கிறான். அவனுக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறான். கடவுளே, என் மாப்பிள்ளைய அவங்ககிட்டேருந்து எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நீதான்ப்பா இதுக்கு ஒரு வழி காட்டணும். யார் யார் நீங்க? எதுக்கு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க? சே, அவுத்து விடுங்க. ரொம்ப துள்ளாத தம்பி, எங்க ஆளு வருவாரு பாரு. யார் உங்க ஆளு? பெரிய மாஃபியா லீடரா? வர சொல்லியா? வருவாரு பாரு, அதோ பாரு. என்ன விஸ்வா, சவிக்கமா? வேலை தானே அது? என் வேலையே தான். என்ன உன் பிரச்சனை? சும்மா பெங்களூர்ல பொழுதே போகல, அதுக்காக தான் இப்படி உன்னை கட்டி வச்சு வேடிக்கை பார்க்குறேன். வேணாம் மூர்த்தி, நல்லதுக்கு இல்லை. உன் கிரைம் ரேட்டை நீ ஏற்றிக்கிட்டே போறன்றது உனக்கு தெரியுதா? நான் ஒன்றும் உன்னை விளையாட்டு கடத்தல விஸ்வா. நீ வீணா என்கிட்ட பிரச்சனை பண்ற, பதிலுக்கு உன்னை நான் தூக்குனேன், அவ்வளோதான். எவ்வளவு தைரியம் இருந்தா வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்புவ, கேஸ் போடுவ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்ப. எல்லாத்துக்கும் ஆப்போக்கத்தான் உன்னை அழகா தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டா தம்பி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத சோழி? செவனேன்னு உன் சோழியை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இது என்ன கெட்ட சோழி? இதனால எனக்கு கெட்ட கோவம் வருது. உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதாகி போச்சு பத்தியா? தைரியம் இருந்தா அவுத்து விட்டுட்டு பேசுறா. சாரி விஸ்வா, எனக்கு தைரியமே கிடையாது. நான் ரொம்ப பயந்தாங்கோலி. போதுமா? ஏன் விஸ்வா, இப்போ உன்னை வச்சு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் யோசனை சொல்ல. எது கேட்குறேன்னா, நம்ம பசங்க போன் பண்ணும்போது உங்க வீட்டில் கூடி உட்காந்துக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. யோசித்து பார்த்தேன், எனக்கு எதுவும் ஐடியா தோணலை. நீ சொல்ல, என்ன கேட்கலாம்? குழல்ல 10 வருஷம் கேட்கலாம். நீ பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு அதுதான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? போலீஸை கூப்பிட்டு வந்து உன்னை மீட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? சாரி விஸ்வா, அவங்க போலீஸ் கிட்ட போனாங்கன்னா உன்னை கொன்னு கடலை தூக்கி போட்டுறோம்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். என்ன பயமா இருக்கா? கடலை தூக்கி போட்டா எலும்பு கூட மிஞ்சாதுன்னு ரொம்ப பயமா இருக்கா? இந்த பயம் உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரணும். அப்பதானே என்னோட டீலை நான் சக்சஸா முடிக்க முடியும். நீ கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? இல்ல நாங்க தான் விட்டுருவோம். அப்பா, உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா விஸ்வா? என் உசுரை பாத்துக்கிறதுக்கும் எனக்கு தெரியும். அந்த சொத்துல இருந்து ஒரு மண்ணும் உனக்கு கிடைக்காம பாத்துக்கிறதுக்கும் எனக்கு தெரியும். ஐயோ, இந்த பையனை பேச விட்டா நிறைய பேசிக்கிட்டே இருப்பான். முதல்ல ஏதாவது பிளாஸ்ட் எடுத்து வாயில ஒட்டுங்கடா. ஏய் 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 செக் ஏய் இப்ப என்ன பண்ணுவ? விஸ்வா, வெயிட் அண்ட் see. பிரியா, பிரியா. யாரு? ஹாய் பிரியா. ஹாய். அப்பா இல்லைங்களா?
வெளியில போயிருக்காரு. உன் தங்கச்சி வாயாடி? காலேஜ் போயிருக்கா. தம்பி ஸ்கூல் போயிருக்கா. அப்போ வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஹேய், நீ ஏன் பயப்படுற? நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்குமேனு சொல்ல. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? வாங்க. ம். உட்காருங்க. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹேய், சூடா டபுள் ஸ்ட்ராங், மறந்துடாத. என்னாச்சு? இன்னும் காஃபி கொண்டு வரல? டபுள் ஸ்ட்ராங்னு சொன்னதுனால லேட் ஆகுதோ? 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, காஃபி வரல. ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷா மாட்டுல இருந்து பாலை கறந்து கொண்டு வராலோ? இந்த வீட்ல மாடு இருக்கிற மாதிரியும் தெரியல. பிரியா, பிரியா, என்ன ஒரு பதிலையும் காணோம்? எப்ப வந்தீங்க தம்பி? நீங்க வந்திருக்கீங்கன்னு பிரியா வந்து சொன்னா, அதான் பார்க்கலான்னு வந்தோம். பிரியாவா? எங்க அவ? என்ன இது? ஒரு கப் காஃபி கொடுன்னு கேட்டா இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல, வீட்ல தனியா இருக்கும்போது நீங்க வந்திருக்கீங்க, அதான் பேச்சு துணைக்கு வேணும்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இவங்கெல்லாம் உங்களை பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க, அதான் கையோட கூட்டிட்டு வந்தேன். இவங்க மட்டும் தானா இல்ல வேற யாராவது பாக்கி இருக்காங்களா? இல்ல இல்ல, இவங்க மட்டும்தான். சரி போட்டோம், ஒரு காஃபியாவது கிடைக்குமா? இருங்க கொண்டு வரேன். ஆண்டி, அக்கா வாங்க. நீங்க ஏன் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? தம்பி, உங்களை பார்த்தா சின்ன வயசு எங்க வீட்டுக்கார மாதிரியே இருக்கீங்க. அச்சா அசலா இருக்கீங்க, அப்படியே இருக்கீங்க. அதான் அவரு ஞாபகம் வந்துருச்சுப்பா. அவரு ஸ்டெப் கட்டிங் வெட்டி இருப்பாரு, நீங்க அப்படி இல்ல. அவரு நல்லா கலரா இருப்பாரு, நீங்க கொஞ்சம் கலர் கம்மி. கண்ணாடி போட்டிருக்க மாட்டாரு அவரு. இந்தாங்க தம்பி காஃபி. பிரியா, காஃபி கூட நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? பிரியா கொடுக்க மாட்டாளா? யாரு கொடுத்தா என்ன தம்பி, வீட்டுக்கு வந்து உங்களை கவனிக்கிறது தானே முக்கியம். ரொம்ப நல்ல கவனிப்பு. வாங்க தம்பி, இப்பதான் வந்தீங்களா? ஆமா, இப்பதான் வந்தேன். சரி தம்பி. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. பிரியா, மாப்பிள்ளை உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு, சூப்பரா இருக்காரு. பிரியா, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஆண்டி. வாங்கக்கா. யாராசா? சொல்லுங்க தம்பி. ஒண்ணுல அங்கிள், மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா, பத்திரிக்கை ப்ரூஃப் பார்க்கணுமா? சோ அதான் எப்ப பார்க்க வரீங்கன்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. இதுக்கு ஏன் தம்பி அலைச்சலு? போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இனிமே அப்படியே சொல்லிடுறேன் அங்கிள். நான் வரட்டுமா? சரி, வரேன் பிரியா. வரேன் அங்கிள். ஸ்டேஷன்ல என்னாச்சுப்பா? ஆட்டோ டிரைவர் அடையாளம் காட்டினீங்களா? அது அது வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வேறமா, அது வேற யாரோ. அந்த டிரைவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களா பணத்தை தொலைச்சீங்க? பணத்தை தொலைச்சது ராமசுப்பு அங்கிள். அவருக்கு தானே எந்த ஆட்டோ டிரைவர்னு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ராமசுப்பு வந்து அடையாளம் காட்டினாமா, அதைத்தான் சொன்னேன். ராமசுப்பு அங்கிள் வந்தாரா? அவரு வராததுனால தானே நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்க. எனக்கு தகவல் சொன்ன மாதிரி அவனுக்கும் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அவன் சென்னையில இருந்ததுனால அவனும் வந்துட்டாமா. வந்து பார்த்துட்டு தான் அந்த ஆட்டோ டிரைவர் இல்லைன்னு சொன்னான். அப்பா, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வந்திருந்தா
ஆறுதலா நான் பேசிருப்பேனே. என்னமோ தோணாம போயிடுச்சுமா. அடுத்த தடவை வரும்போது நான் கூப்பிட்டு வரேன். பரவாயில்லப்பா. இல்லனா அவர் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். போனா அதெல்லாம் வேண்டாமா. ஏன்பா வேண்டாங்கிறீங்க? 10 லட்சம் ரூபாவை தொலைச்சிட்டு அவர் ரொம்ப கவலையா இருப்பாரு. அவருக்கு தெம்பா நான் பேசுறேன்ப்பா. இல்லம்மா, அவன் இருக்கிற சோகத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்தையே அவங்ககிட்ட நான் சொல்லல. அதனால இன்னொரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்கப்பா, நான் வேணும்னா அவர் பணம் திரும்ப கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். பிரியா, அப்படியே உன் கல்யாணமும் சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிக்கம்மா. ஏன் கல்யாணத்துக்கு என்னப்பா தடங்கள் வரப்போகுது? அதான் நாள் குறிச்சு நிச்சயமா பண்ணியாச்சே. இருந்தாலும் கல்யாண பொண்ணு சாமி கிட்ட அப்படிதாம்மா வேண்டிக்கணும். அதனால தான் சொன்னேன். சரிங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.